Hello dear students, 10th standard maths chapter 8 statistics and probability example 8.4 வந்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க, பட் மீன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு மெத்தடையும் சேர்த்து நான் இங்கே உங்களுக்கு எப்படின்றத சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு டாப்பர் வந்து அவருடைய பேப்பர் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணி அவங்க நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஒரு மார்க்ஸ் ஃபுல்லாக கிடைக்கணுமோ அது போதில் தான் நம்ம எல்லாத்துலேயுமே சால்வ் பண்ணிட்டுருப்போம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த கொஷினில் வந்து the number of television sold in each day of a week, ஒரு வீக்கில் ஒரு நாளும் எத்தனை டெலிவிஷன்ஸ் வந்து சேல் ஆகுது, அந்த டிவி வந்து சேல் ஆகுதுன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 டேஸுங்களா ஒரு வீக்குக்கு. அந்த 7 டேஸும் 13 8 4 9 7 12 10 டிவிஸ் வந்து சேல் ஆகிருக்கு. அந்த டேட்டாவை கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணுன்றது இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துக்குங்க. அந்த 3 மெத்தட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம ஃபைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்டாண்டர்டாக ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கான ஃபார்முலா தான் இது. சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அண்டு இன்கேஸ் கொஷினில் வந்து ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை யூஸிங் மீன் மெத்தட்னு கேட்டாங்கன்னா அப்போவும் நீங்கள் மீன் மெத்தடில் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஸ்டெப் டீவியேஷனில் போனாலும் அதே ஆன்சர் தான் வரும். பட் ஸ்டெப் டீவியேஷனை வந்து கொடுத்துருக்க இன்புட் டேட்டா எப்படி இருக்கும் மீன் கண்டுபிடிக்கும் போது மீனில் வேரியன்ஸ் வரும், இன்டீஜர் இல்லாமல் ஏதாவது டெசிமல்ஸ் வரும். அப்போ வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தடுக்கு நீங்கள் போவீங்க. அது எப்படின்றத ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் நான் கிளியராகவே இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லை உங்களை மீன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஃபைன் பண்ணுங்கன்னாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போது ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம என்னன்றதை எழுதிக்கணும். இந்த ஃபார்முலாவில் என்னென்ன நமக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஒரு எண் இருக்குது. ஓகே, இந்த எண்ணுன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7. ஸோ எண்ணுன்றது இந்த இடத்துல 7 எழுதியாச்சு. xi அப்படின்றது இன்புட், என்னென்ன இன்புட் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்புட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த இன்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் இது சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர். xiன்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் xi எடுத்திருக்கேன். இங்கே கொடுத்துருக்க எல்லா இன்புட்ஸும் xi 13 8 4 9 7 12 and 10 எடுத்துருக்கேன்னா இது எல்லாமே xi. இந்த xiயை நீங்கள் சம் பண்ணியும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இந்த xiயை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் சம்மேஷன் பண்ணணும். ஸோ அதனால் xiக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். xi ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா xi சம்மேஷன், இப்போ xiயுடைய சம்மேஷன் நமக்கு தேவைப்படுது. இது மட்டும் xi, இந்த xiயுடைய மொத்தமாக எல்லா xையும் ஆட் பண்ணால் இன்புட் எல்லாத்தையும் எவ்வளவோ அந்த வேல்யூ நம்ம வேணும். அதனால் இந்த xiயை வந்து எழுதிட்டு சம்மேஷன் இங்கே எழுதியிருக்கேன். அண்டு இன்னொன்று என்ன பார்ட் வேணும்னா xi ஸ்கொயர் வேணும். ஸோ அதனால் நான் xi ஸ்கொயர் வந்து இதிலிருந்து ஸ்கொயர் பண்ணால் அது xi ஸ்கொயர். இந்த xi ஸ்கொயரோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணனா அதுதான் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர். ஓகேங்களா, xiயை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்ற மீனிங் தான் இது. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா மீன் மெத்தட் வேணும். இந்த மீன் மெத்தடுக்கு xi இன்புட்டு xi மட்டும் வேணும். இது xi எல்லாமே இங்கே இருக்குது. இதில் இருந்து x பார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த x பார்னால் என்னென்னா இதுதான் அரித்மெட்டிக் மீன் சொல்லுவாங்க. இந்த x பார்ன்றது என்ன? அரித்மெட்டிக் மீன். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் என்னன்றது எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 3 4 5 6 7 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த xi மைனஸ் x பார், இந்த x பார் நமக்கு வேணும். சரிங்களா, ஸோ x பார் இங்கே தனியாக இதை எழுதியிருக்கேன். அடுத்த சம்முக்கு அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அதையும் இந்த டேட்டாவில் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் ஃபைன் பண்ணி நீங்கள் கடகடன்னு போட்டுடலாம். சரிங்களா, இப்போ இது வந்து x பார் இந்த இடத்துல போட்டுருவோம். xi மைனஸ் x பாரை கண்டுபிடிக்கணுமா? ஸோ xi மைனஸ் x பார் இது என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபரன்ஸ், ஏன்னா மைனஸ் பண்ணுறோம். அதனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்புட் xi மைனஸ் x பார். ஆல்ரெடி இங்கே xi இருக்குது, இங்கே x பார் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இந்த இடத்துல ஆன்சர் போட போகிறோம். பட் ஃபார்முலாவில் xi மைனஸ் x பாரை ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு சம்மேஷன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் இங்கே வந்துடும். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இந்த 7 எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் செகண்ட் மெத்தடில். ஃபஸ்ட் மெத்தடில்
சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இந்த ஆன்சர் எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம், இந்த எண் எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இங்கே கொடுக்க போகிறோம், இந்த எண்ணை இங்கே கொடுக்க போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து சால்வ் பண்ணுற மெத்தடு அண்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் நீட்டாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தடும் நான் உங்களுக்கு எல்லா வீடியோலும் நான் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ். ஓகே, நவ் ஃபஸ்ட்டு இந்த மீன் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் பார் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த அரித்மெட்டிக் மீனுக்கு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா அப்சர்வேஷன்ஸும் ஆட் பண்ணணும். இப்போ 13, 8 + 4 + 9 + 7 + 12 + 10 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதில் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7ஆல் இதை டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து நமக்கு மீன், அரித்மெட்டிக் மீன் சொல்லுவாங்க. இதை ஏஎம் எக்ஸ் பாருடைய வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், இது ஒரு 10, இது ஒரு 12, 22 கூட நம்ம 7 ஆட் பண்ணுறோம். இப்படி 7 ஆட் பண்ணும்போது 29 30 38 + 4 38 4 ஆட் பண்ணோன்னா 42 50 63 வந்திருக்கு. ஓகே, ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது 63. இந்த 63ஐ 7ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 7 1s are 7, 7 9s are 63. எக்ஸ் பார்ன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 9. இது எல்லாமே ஒரே வேல்யூ தான் எக்ஸ் பாருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஏன் நான் எக்ஸ் பாரை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே என்னன்னு ஒரு சிங்குலராக ஒரு ஐட்டம் இருக்குது, எக்ஸ் பார்ன்றது இன்னொன்று டேட்டா ஒன்று இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் பாரை மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ்ன்றது வேறவா மொத்தமாக மாறிடும். ஸோ ஸ்பீடாக நீங்கள் கேல்குலேஷன்ஸ் போடும்போது இன்கேஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் பண்ணுறாங்க, நான் நிறைய வாட்ச் பண்ணி பார்த்ததுனா. ஸோ அதனால் நான் இந்த டேபிளையும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ் பார்ன்றது நமக்கு இப்போ 9. இந்த எக்ஸ் பார்ன்றது மொத்தம் நமக்கு 7 இன்புட்ஸ்க்குமே ஒரே சேம் தான். எக்ஸ்ஐ ஸ்கொயர் இப்போ இங்கே இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு வரும். ஸ்டாண்டர்டாக இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில், இதை வச்சு ஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆன்சர். இதையும் நம்ம இதை இங்கே ஃபைன் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ஐக்கு ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? எக்ஸ்ஐன்றது என்ன? எடுத்த இன்புட். இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த வரக்கூடிய ஆன்சர். இந்த 13 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 169. 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8s are 64. 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16. 9 ஸ்கொயர் பண்ணால் 9 9s are 81. 7 ஸ்கொயர்னா 7 7s are 49. 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144. 10 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 100. ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா we are going to add. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ஐ, இந்த எக்ஸ்ஐக்கும் சம்மேஷன் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துருக்க இந்த இன்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 13 ஒரு 8 என்னாகும்? 20 21 25. 25 கூட 9 ஆட் பண்ணோன்னா 30 34 7 34 7 41 41 ப்ளஸ் 12 43 53 63. ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த எக்ஸ்ஐயோட மேலே இருக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸும். இது நமக்கு 63. நெக்ஸ்ட்டு இந்த சம்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ 169 64 16 81 49 and 144 100 இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது we will get the answer as 623. சரிங்களா? ஸோ 623 போட்டாச்சு. இதுக்கு நமக்கு சம்மேஷன் வேண்டாம், அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதை தான் நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ்ஐன்றது இது மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸையும் எக்ஸ் பாரையும் மைனஸ் பண்ணி இந்த ரெண்டு ஆன்சரையும் இங்கே கொண்டு வரும். ஆனால் அவங்க அதுக்கு ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்குமா ஃபார்முலாவில்? அப்போ இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தோடைய சம்மேஷனை கண்டுபிடிக்கிறோம் இந்த ஃபார்முலாவுக்கு. இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஆல்ரெடி எக்ஸ்ஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு சம்மேஷன் எடுக்கணும். அந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை என், என்ன தெரியும். சம் ஆஃப் எக்ஸ்ஐ எங்கன்னு பாருங்கள், அது இருக்குது. இதோடைய சம்மும் இங்கே இருக்குது. டிவைடட் பை இந்த என் போட்டால் இந்த ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு சொல்யூஷன் போடலாம். சிக்மான்னு சொல்லுவோம் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை. சம் ஆஃப் த எக்ஸ்ஐ ஸ்கொயருக்கு சம்மேஷன் 623 டிவைடட் பை என் வந்து 7 மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ்ஐக்கு சம்மேஷன் 63 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ 7. இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக பார்த்து ஸ்கொயர் போட்டுருணும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட். நவ் இப்போ நம்ம 623ஐ 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 623 டிவைடட் பை 7.
7 9s are 63 ஆயிடுச்சு. 7 8s are நம்ம போட்டோம்னா 56. 56 போயிடுச்சுன்னா அது ஒரு 4 2 6 7 9s are 63 89 டைம்ஸ் வருதுங்களா? சரி ஓகே, இது 89 மைனஸ் இங்கே 63/7 இருக்குது. 63/7 என்ன? 7 9s are 63. அப்போ இதால் டிவைட் பண்ணால் நமக்கு 9. இந்த 9க்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. சரி 9 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 89 மைனஸ் 9 9s are 81 வந்துடுச்சு. இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நமக்கு 8 89ல் நம்ம வந்து 81 மைனஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8க்கு நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்க்குறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8க்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ பர்ஃபெக்டாக வராது, டிஜிட் ஏதாவது நமக்கு டெசிமல்ஸில் வந்து வரும். அது வந்து 2.83ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 3 3s are 9 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2க்கும் 3க்கும் சென்டரில் இருக்கும். இதை நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட்லையும் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் மெத்தடுக்கு போகிறோம். செகண்ட் மெத்தடில் சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு xi மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். இங்கே xi இருக்கா? இருக்குது. எக்ஸ் பார் இருக்குங்களா? இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை மைனஸ் பண்ணால் இது இந்த பார்ட்டை மட்டும் உங்களுக்கு ஃபார்முலாவில் டிஐன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டும் டிஃபரன்ஸ், அதனால் டின்னு போட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் இன்புட் அந்த மீன் அதை வந்து டிஐன்னு சொல்லி அவங்க டினோட் பண்ணுறாங்க. xi மைனஸ் எக்ஸ் பார், xi எக்ஸ் பார் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 13ல் 9 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 4. அடுத்ததாக 8 மைனஸ் 9ன்றது மைனஸில் 1 அண்ட் 4 மைனஸ் 9 4ல் 9 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு மைனஸ் 5. 9 மைனஸ் 9 0 ஆகிடுச்சு. 7 மைனஸ் 9 மைனஸ் 2, 12 மைனஸ் 9 3, 10 மைனஸ் 9 1 ஆகிடுச்சு. இப்போ இது xi மைனஸ் எக்ஸ் பார். இந்த xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஸ்கொயர் பண்ணி ஒரு ஆன்சர் வேணும், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் நிறைய சம்ஸ் போடும்போது இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சால்வ் பண்ணிவிடுவீங்க. நான் அது இனிஷியலாக வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு சமயம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்கள் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுனால கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ xi மைனஸ் எக்ஸ் பார், xi மைனஸ் எக்ஸ் பார் இருக்குங்களா? இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு தேவை. ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஆன்சர்ஸையும் சம்மேஷன் எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஸ்கொயர் பண்ணோன்னா 4 ஸ்கொயர் 16, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஆகிடும். மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 0 ஸ்கொயர் 0 ஆகிடுச்சு. மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, 3 ஸ்கொயர் பண்ணுறோம் 9 ஆகிடுச்சு. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சி 9 + 1 10, இந்த 10 கூட 25 ஆட் பண்ணுறோம் 35 இது ஒரு 5 ஆட் பண்ணால் 40, 50 56. இதுதான் வந்து xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோடைய சம்மேஷன். இது மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் டோட்டல். அந்த டோட்டல்ன்றது தான் இந்த சம்முன்னு அர்த்தம். இதுக்கு வந்து மீனிங் வந்து மொத்தம் டோட்டல்னு அர்த்தம். இப்போ செகண்ட் மெத்தட், இந்த மெத்தடுக்கு நேம் என்னென்னா மீன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை யூஸிங் மீன் மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா. மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வரும். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் மெத்தட் மீன் மெத்தட்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயருங்களா? இந்த சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் தான் 56 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், இது மொத்தமாக இந்த ஹோல் ஸ்கொயருக்கான ஆன்சர் தான் 56. அப்படியே எடுத்து இந்த ஆன்சர் போடுறோம், டிவைடட் பை 7 போடுறோம். போட்டதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம். 1 7 is 7, 8 7s are 56. இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 8 வந்துருச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 2.83. இப்போ சி ஸ்கொயர் ரூட்டில் 9 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 3ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 அப்படின்றது இதுக்கு முன்னாடி 4 வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டில் வந்து நம்ம 4 இருந்தால் 2க்கும் 3க்கும் சென்டராக தான் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ன்றது டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2.5 ஸ்கொயர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2.8 கிட்ட நீங்கள் நியர்பையில் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து வரும். ரெண்டுத்துக்கும் காமனாக இதே ஆன்சர் தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Hello my dear students, 10th standard maths chapter 8 statistics and probability தான் example 8.5 கான சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 8.4 நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சம்மேஷன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n த ஹோல் ஸ்கொயர், இதை வந்து வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 8.5க்கு வந்து மீன் மெத்தட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்ததாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா அஷ்யூம் மீன் மெத்தட், அந்த லாஸ்ட்டாக வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். மொத்தம் இந்த எல்லா மெத்தட்ஸும் சேர்த்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் எந்தெந்த மெத்தட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. கொஷனில் வந்து அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன் எ பர்டிகுலர் சீசன், ஒரு பர்டிகுலர் சீசனில் மழை பொழிவு இருக்குது 6 நாளைக்கு 6 டேஸ்க்கு. அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 17.8, 19.2, 16.3, 12.5, 12.8 and 11.4, 3, 4, 5, 6 டேட்டாஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். மீன் மெத்தடுக்கு ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. அப்போ இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு இதுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுது பாருங்கள். ஃபஸ்ட்டு xiனா என்னென்னு தேவைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு xiன்றது எப்போவுமே நமக்கு என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அதுதான் வந்து xi. அடுத்ததாக எக்ஸ் பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் பார்ன்றது என்னென்னா அரித்மெட்டிக் மீன் நம்ம கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த எக்ஸ் பாரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் தென் xi மைனஸ் எக்ஸ் பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், xiலேருந்து எக்ஸ் பாரை மைனஸ் பண்ணணும். ஸோ xi எக்ஸ் பார் தெரியும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம், டிஐன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அண்ட் தென் இதை வந்து ஸ்கொயர் பண்ணணுங்களா? ஸோ இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுறது அடுத்த பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் கிளியராக ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ xi மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் கண்டுபிடிச்ச ஆன்சரை சம்மேஷன் பண்ணால் அதுதான் இது ஃபுல் பார்ட்டான ஆன்சர். இந்த இடத்துல போட்டுப்போம். டிவைடட் பை n. இங்கே என்னன்றது என்ன அப்படின்னா எத்தனை அப்சர்வேஷன்ஸ் 1 2 3 4 5 6 மொத்தம் நம்மளுக்கு இந்த இடத்துல 6 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இப்போ n வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு 6. ஓகே, இதையும் நீங்கள் ரைட் டவுன் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் பாரை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பாரை ஃபைண்ட் பண்ணிட்டா xiலேருந்து எக்ஸ் பாரை மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. இப்போ எக்ஸ் பார் அப்படின்றது சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். இங்கே கொடுத்துருக்க எல்லா அப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணி 12.5 plus 12.8 plus 16.3 plus 17.8 plus ஒரு 19.2 divided by number of observation. இதில் எத்தனை அப்சர்வேஷன் ஆட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 அப்சர்வேஷன்ஸ். இதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம். இன்கேஸ் 10 அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 10 எழுதணும். 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த 7 அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், அந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பரோ அத்தனை நம்பரை நம்ம போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 90 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். 90 டிவைடட் பை 6. 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6, 3 3s are 9, 3 0 அடிச்சு 2 times 15 times. இப்போ எக்ஸ் பாரோடைய வேல்யூ நமக்கு 15. இப்போ எக்ஸ் பார் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸ் பாரை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 15 எல்லாத்துக்குமே எக்ஸ் பார் காமனாக தான் வரும். சரிங்களா? இப்போ 15 எழுதியாச்சு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே xi மைனஸ் எக்ஸ் பார் ஃபார்முலாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எழுதுகிறோம். ஃபார்முலாவில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இந்த டேபிளர் காலம்லாம் நம்ம கொண்டு வரோம். இப்போ xi மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். xiன்றது என்ன? 11.4 மைனஸ் ஒரு 15. மைனஸில் நமக்கு 3.6 அப்படின்னு ஆன்சர் வரும். நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சி 15ல் நம்ம 11.4 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்கும். 10 மைனஸ் 4 6 ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு 4 மைனஸ் 1ன்றது 3. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வந்து கிரேட்டர் சைன் இருக்கிறதுனால மைனஸ் 3.6. சிமிலர்லி இதுக்கு வந்து 12.5 மைனஸ் 15. இப்போ 15லேருந்து 12.5 மைனஸ் பண்ணுறோம். நெகட்டிவில் நமக்கு மைனஸ் 2.5. அண்ட் இதை வந்து 12.8 மைனஸ் ஒரு 15 போட்டோம்னா நமக்கு 2.2 மைனஸில். இங்கே 16.3லேருந்து 15 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ளஸில் 1.3. அண்ட் 17.8லேருந்து நம்ம 15 மைனஸ் பண்ணும்போது 2.8. 19.2லேருந்து 15 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4.2. இப்போ இந்த ஆன்சர்ஸ் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஸ்கொயர் வேணும். அதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது we will get 12.96. அண்ட் இந்த இடத்துல 2.5 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 625 6.25 ஆன்சர் வரும். 22 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 484 4.84. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து 2 தடவை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல தள்ளி வரும். சரிங்களா? இப்போ 113 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 169. ஸோ 1.69. 28 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 784 7.84ன்னு எழுதிக்கலாம். 42 ஸ்கொயர் பண்ணும்போது 1764 1764க்கு இந்த இடத்துல 17.64 ஆன்சர் வருது. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் பாருங்கள். வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ரொம்ப எலாபரேட்டாக போகும். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகே. நவ் இப்போ இந்த xi மைனஸ் எக்ஸ் பாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மேஷன் வேணும்ல ஃபார்முலாவில். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அந்த வேல்யூ தான் நமக்கு sum of
இந்த xi மைனஸ் எக்ஸ் பார்ன்றது என்ன, xi மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்றது நம்ம டிஃபரன்ஸ் டிஐன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா இதை டிஐ ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இதை டிஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், இந்த பார்ட்டை டிஐன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ டிஐன்னு நம்ம வந்து டினோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா ஆர்எல்ஸ் இது மொத்தமாக சேர்த்து தான் இந்த டிஐன்றது xi மைனஸ் எக்ஸ் பாருக்கான ஷார்ட் ஃபார்ம். இது ரெண்டும் டிஃபரன்ஸ்ன்றதை இங்கே இண்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 51.22 இந்த ஆன்சர் வந்து வந்திருக்கு. இது வந்து என்னென்னா சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர், ஆர் இது என்னன்னு சொல்லலாம்னா xi மைனஸ் எக்ஸ் பாரோடைய ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி மொத்தமாக சம்மேஷன் எடுத்திருக்கோம். அந்த மொத்தமாக சம்மேஷன் தான் 51.22. ஓகே, ஸோ இந்த இப்போ டிஸ்கிரைபாக சொல்லியாச்சு. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கொஷனில் உங்களை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டான இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாலையும் ஃபைண்ட் பண்ணலாம், இல்லை மீன் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம், அஷ்யூம் மீன் மெத்தடில் எதில் வேணாலும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். பட் ஈஸியஸ்ட்டு வேணும் போது நீங்கள் இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு போய்க்கலாம். இல்லை கொஷனில் உங்களுக்கு மீன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது. அஷ்யூம் மீன் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெப் டீவியேஷன் இருக்குது. அஷ்யூம் மீன் மெத்தடை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மீனை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இது வந்து 15ன்னு ரவுண்டாக ஒரு நம்பர் வந்திருக்கு. இந்த மீன் வந்து 15 வராமல் நமக்கு டெசிமலில் 15.8 இல்லை 16.8 அந்த மாதிரி டெசிமல் வந்ததுன்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அஷ்யூம் மீன் மெத்தட் தான் போகணும். ஏன் அஷ்யூம் மீன் மெத்தட் போகிறாங்கன்னா, இந்த மாதிரி டெசிமல்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால் சென்டராக ஏதாவது ஒரு நம்பரை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீனை வந்து அசம்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த xi கிடைச்சக்கூடிய நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அசம் பண்ணுவாங்க. அதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே எக்ஸ் பார் தெரியும், ரிமைனிங் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா எடுக்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம மீன் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் புக்கில். ஓகேங்களா, சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, சம்மேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர், சம்மேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம 51.22ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 51.22 டிவைடட் பை 6, என்னன்றது என்ன நமக்கு இந்த இடத்துல 6, ஸோ 6ஆல் டிவைட் பண்ணணும். இதுக்கு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 51.22வை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 51.22 டிவைடட் பை 6, 6 8s are 48 வரும். ரிமைனிங் எவ்வளோ ஆச்சு நமக்கு 32, 6 5s are 30 வந்துடுச்சு. அண்ட் தென் 6 8s are 48, 3 32, 6 5s are 30, 22 வந்துடுச்சு. 6 3s are 18 சொல்லலாம். 8.53, ஸோ நியர் பை 8.53. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். இதை வந்து நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 8ன்றதுக்கு நியர்பை நம்பர் என்னன்னு பாருங்கள். இந்த 8.5 அப்படின்றது கிட்டத்தட்ட 9க்கு கிட்ட இருக்குது. அப்போ 9க்கான ஸ்கொயர் ரூட் ஆன்சர் வந்து 3. இங்கே நமக்கு ஆன்சர் வந்து ரூட்டுக்குள்ளே 8.5க்கான ஆன்சர் எடுக்கணும். ஆனால் இது 9க்கான ஆன்சர் 3. அப்போ 3க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ 2.9 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 2 தடவை. 9 9s are 81, 8 9 2s are 18, 20 26, 2 9s are 18, remainder 1, 2 2s are 4, plus 1 is 5. இந்த இடத்துல 1 14 1 8.41. ஸோ நியர்பை நமக்கு 8.53க்கு எந்த வேல்யூ வருதுன்னு செக் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு 16.9 அப்படின்னு ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போங்க. இப்போ இது வந்து 15 நம்ம வந்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன ஆகிடும் 25 மாறிடுச்சு. அப்போ 5க்கு நம்ம போக முடியாது. 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, பட் 4 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது நம்ம 4.1 இல்லை 4.2 எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, 2 4s are 8, 2 4s are 8, 4 4s are 16, 4 8 8 16 and remainder 1 7. அப்போது நமக்கு 17 point something வந்திருக்கு. அப்போ நீங்கள் 4.1ன்றதை கன்சிடர் பண்ணலாம், இல்லை 4.01 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 1s are 4, 16 ஆகிடுச்சு. 1 8 16.8 வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை 4.1 அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.